இன்னைக்கு அருமையான டேஸ்ட்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் ஃப்ரை ஐட்டம்னா விரும்பி சாப்பிட்றது உண்டு. சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சும்மா ஸ்நாக்ஸாகவும் தனியாக சாப்பிட்லாம். குஸ்கா, புலாவ், வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் இந்த பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பேபிகார்ன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ட்ரையாக ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சால் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே செஞ்சிடலாம். குழந்தைகளும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். பேபிகார்ன் 200 கிராம் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேபிகார்னில் இருக்கிற 2 எட்ஜையும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணிக்கணும். பேபிகார்ன் க்ரன்ச்சியாக ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதை வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் கிடைக்கும். இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரையாக செய்யும்போது நான்வெஜ் ஃபீலில் வீடே மணக்கும். எல்லா பேபிகார்னையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பேபிகார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பேபிகார்னில் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேபிகார்னை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேபிகார்னாக பொறுமையாக ஒவ்வொன்றா போடுங்க. ஒட்டுக்கா போட்டால் பேபிகார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிறைய மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் இந்த பேபிகார்னில் இருக்குது. பேபிகார்னில் அதிகமான சத்து இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். 2 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சைடை டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ பேபிகார்ன் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலிருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற பேபிகார்னை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணின பேபிகார்னுக்கு மசாலா பவுடர் போட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு வடக்கல் வச்சுக்கோங்க. வடக்கல் சூடானதுக்கப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் குருமிளகு, சீரகம் எல்லாம் அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 மினிட்ஸ் வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே விட்டுடுங்க. இப்போ பவுடரோட பச்சை வாசம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்ச பேபிகார்னை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பேபிகார்ன் ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதனால நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஆனால் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம இப்படி செஞ்சு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வெஜ்லேயே நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும். பேபிகார்னில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால ஸ்கின் நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால வாரத்தில் ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண் ப்ராப்ளம் உள்ளவங்க பேபிகார்னை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.